போது எந்த பிள்ளைகளுக்கு இல்லையே என்று எரிந்து போகிற பெற்றோர்கள் பல வீடுகளில் இருக்கிறார்கள். கை குழந்தைகள் உணவுக்காக அழுகிற அழுகையை கேட்டு ஒரு பால்மா பக்கெட் வாங்குறதுக்கு வழி இல்லை என்று கண்ணீர் கிடைக்காமலே இருக்கிறது. ஏன்? உண்மையை தேடல். மக்கள் இந்த பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்றாங்க? அதிகமானவர்கள் முதலாவது செய்கிறது மற்றவன் மீது பழி போடுறது. இந்த பிரச்சனை எனக்கு இவன் தான் காரணம், லேசாக பழி போட்டுருவாங்க. வளமையை விட வித்தியாசமாக அந்த பிரச்சனை ஒருபடுத்தா ஒரு கூட்டம் சொல்லிடுவாங்க, கண்ணூர் பட்டு இருக்கிறது. கண் திருஷ்டி, கண் திருஷ்டி உண்மை அதில் இருக்கிறது. ஆனா கண்டறியாம் கண்ணூர் அல்ல. பெண்களுக்கு இந்த உதிப்பு வாரது அதிகம். சூனியம் செஞ்சிருப்பார். அந்த சூனியம் செய்யறவனும் காசு கொடுத்துதான் செய்யணும். அவனுக்கு செய்ய தெரியாது. அவனுக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு, காசு கொடுத்து கொடுத்து உனக்கு சூனியம் வைக்க. யாராவது 1000 ஒருத்தன் இருப்பான், 1000 ஒருத்தன் ஏதாவது பிடுங்க பறிக்க வேண்டி இருப்பான். அவன் செஞ்சாலே தவிர சூனியம் அல்ல. அப்ப என்ன பிரச்சனை? எது பிரச்சனை? எனக்கு இவ்வளவு பிரச்சனையோட வாழ்றனே, நெஞ்சி வெடித்து பிளந்து போகிற அளவுக்கு பிரச்சனையோட இருக்கிறனே, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? பட்டோலையில வச்சிருக்கிறாய். நீ நரகம் போனாலும் இந்த பாவம் உன்னை வீட்டுக்குள்ள எவ்வளவு ஆபத்தோ இது போலதான் எங்கட பட்டோலையில தௌபா செய்யாத பாவம் இருக்கிறது. பாவம் தான் தெரிந்துகிட்டு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மொத்தமாக குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும். உங்களை தொடுகிற, உங்களுக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு முசீபத்தும், முசீபத் என்கிறது என்ன? நிம்மதியாக இருந்தவன் ஒரு நிறைய அந்த இடத்திலே ரப்பு மன்னிக்கிறான். அதாலதான் நீ கொஞ்சமாவது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாய். இல்லை என்றா எழும்பினதில் இருந்து அழுதுகிட்டே இருந்திருப்பாய். வயாஃபு அன் கசீர், அதிகமானதை மன்னிக்கிறான். இன்னொரு இடத்துல ரப்பு சொல்றான், கரையில இருந்து நீங்க பண்ற பாவங்கள் கடலில் கூட குழப்பத்தை உண்டாக்குறான். ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர். நாம யோசிப்போம், நான் என்னடா அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சேன். பாவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட பாவத்தோட ஒரு பக்கத்தை தான் ஏற்றுக்கிறாங்க. பாவம் எதை ஏற்றுக்கிறாங்க? நவாஹிகள், அல்லாஹ் எதை தடை செய்திருக்கிறானோ அதை செய்தா எல்லாரும் சொல்றாங்க பாவம். களவெடுக்கிறது பாவம். ஏன்? அதை அல்லாஹ் கூடாது என்று சொல்லி இருக்கிறான். விபச்சாரம் பாவம், அல்லாஹ் கூடாது என்று சொல்லி இருக்கிறான். சொல்லி இருக்கிறான். நீ சொல்லி பாவம் சில உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, நீ வேற அருளான தொழுகைகள், கலா தொழுகைகள், இந்த தொழுகைகள் மட்டும் போதும், நீ மௌத்தாகிற வரைக்கும் அழுது கொண்டே இருக்க. அவ்வளவு பெரிய பாவம். தொழுகையை விட்டதனுடைய பாவத்தை பத்தி ரசூலுல்லாஹ் உணர்த்தினாங்க. அது பூமியில எவ்வளவு பெரிய முசீபத்தை உண்டாக்கும். அந்த ஹதீஸ் சின்னது, ஆனால் அதை உணர்வு பூர்வமாக விளங்குறதாக இருந்தால் ஒரு உதாரணத்தின் ஊடாகத்தான் அந்த ஹதீஸை விளங்க முடியும். உதாரணத்துக்கு எடுங்க,
எங்களில் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கென்று ஒரு சொந்தமான காணியோ ஒரு வீடோ இல்லை. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. பல பேருக்கு பின்னால போய் கேட்டு பார்த்தான், ஒன்று ஆகதில்லை. அரசியல்வாதிகளுக்கு பின்னால அலைஞ்சி பார்த்தான், அதுவும் நடக்குதில்லை. கடைசியாக முடிவெடுத்தாரு, வெளிநாட்டுக்கு போவோம். வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்தாரு. அங்க போன உடனே பூமாலை போட்டு எடுக்க மாட்டான், அநேகமா பலதியாவில விட்டுடுவான். பலதியாண்ட என்ன, யூசி நகர சபை. அங்க அடிக்கிற வெயில்ல காஞ்சி, விழுகிற மலையில நலஞ்சி, அங்க இருக்கிற அதிகாரிகளிடத்துல அடி வாங்கி, சாப்பாடு இல்லாத நேரத்துல பசியில இருந்து அவன் ராவு பகலாக உழைக்கிறான். அதுக்கிடையில இங்க எத்தனையோ கல்யாணங்கள் நடக்குது, எந்த வைபவத்திலும் அவன் இல்லை. குடும்பத்துல பல பேர் மௌத்தாகி அடக்க